ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே விலாக்ஸ். சிங்கப்பூர்லேருந்து வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்த சூரிய உதயம் தாங்க இது. சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டு மொட்டை மாடி. சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்த ட்ராவல் வாக் வீடியோ மட்டும் தான் நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணேன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணினது கார். நாங்கள் புதுசாக கார் எடுத்திருந்தோம். அந்த கார் விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னை அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒலிம்பியா ஹோண்டா ஷோரூமில் தாங்க நாங்கள் கார் எடுத்திருந்தோம். கார் வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எஸ்யூவி மாடல் ஆட்டோமேட்டிக் தான் வாங்கணும், அதுவும் டாட்டாவில் வாங்கணும்னு நாங்கள் வந்து யோசிச்சிருந்தோம். பட் எங்களுடைய பேட் லக் அது வந்து 3 weeks to 4 weeks டெலிவரி டேட் சொல்லிட்டாங்க. இமீடியட் டெலிவரி எதுவும் கிடைக்கல. நாங்களும் 2-3 ஷோரூம் டாட்டாவில் நாங்கள் வந்து சென்னையில் ட்ரை பண்ணியிருந்தோம், கிடைக்கல. அண்ட் தென் ரெனால்ட்டு கிக்கர் பார்த்தோம். ரெனால்ட்டை விட எங்களுக்கு ஹோண்டா பெஸ்ட்டாக இருந்தனால ஹோண்டா தான் இவருக்கு வந்து ஃபேவரட் கம்பெனி. பிகாஸ் இது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள், அதனால் வந்துட்டு ஹோண்டாவே வாங்கிடலான்னு முடிவு பண்ணி ஃபைனலாக ஹோண்டா ஜாஸ் ஆர் ஹோண்டா அமேஸ்ன்னு வரும்போது ஹோண்டா அமேஸ் எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ ஹோண்டா அமேஸ் எடுத்திருந்தோம். 1 day டெலிவரி எடுத்தனால எங்களுக்கு கலர் ஆப்ஷனுமே கிடைக்கல. பட் எனிவே என் ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி ரெட் கலர் கிடச்சிருச்சு. ரெட் ஆர் சில்வர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரெட் எடுத்திருந்தோம். ஷோரூம்லேயே உங்களுக்கு டெலிவரி எடுக்கும்போது பூஜை போட்டிருந்தது. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டெலிவரி எடுக்கும்போது கார் நல்லா ஷைனிங்காக பலன்னு இருக்குங்க. சென்னை டிராஃபிக் ப்ளஸ் அந்த பொல்யூஷனில் வண்டி ஓட்டும்போது 1 dayலேயே இது புது காரான்னு நமக்கே நம்ம கார் மேலே டவுட் வந்துடுது. அந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து டஸ்ட் இருக்குது வெளியில். பை லக்கிலி எனக்கு வந்து நம்பருமே ஃபேன்சி நம்பர் கிடச்சிருச்சு. என்னுடைய கார் நம்பர் வந்துட்டு 7400. இவர் தான் சேல்ஸ் பர்சன் மிஸ்டர் முரளி, ஒலிம்பியா ஹோண்டா ஷோரூமில். எங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணினது இவர் தான். கார் டெலிவரி அப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அந்த ஸ்டில்ஸ் இது அத்தை, மாமா, என்னுடைய பிரதர் இன் லா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சோமண்ணா, அப்புறம் குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து டெலிவரி எடுக்க போயிருந்தோம். எல்லாருமே அங்கே நின்று பிக்சர் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் ஒலிம்பியா ஹோண்டா ஷோரூம்லேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஹாப்பி மோட்டாரிங்னு ரெட் வெல்வெட் கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கேக் கட்டிங் அங்கேயே முடிச்சுட்டு அங்கே எடுத்த ஸ்டில்ஸ் தான் இது. அந்த வீடியோ கேப்சர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் வெளில வந்துட்டு இப்போ வந்து கார் எடுக்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவ் பண்ண போகிறாங்க, ட்ரைவ் பண்ணுறாங்க. அன்றைக்கி வந்துட்டு நிறைய டெலிவரி இருந்தது அங்கே ஷோரூமில். நாங்கள் ஹோண்டா அமேஸ் எடுத்தப்போ இன்னொரு 4 ஹோண்டா அமேஸ் ப்ளஸ் ஹோண்டா சிட்டி 2 டெலிவரி இருந்தது. ஸோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணால் தான் அடுத்தவங்க பூஜை போட்டு கார் எடுக்க முடியும். நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து லெமன் வச்சுட்டு மூவ் பண்ணியாச்சு லைட்டாக. கார் டெலிவரி எடுத்துகிட்டு டைரெக்டாக அங்கேருந்து நாங்கள் முகப்பேர் பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் போயிட்டு காருக்கு பூஜை போட்டோம். சூர தேங்காய் உடைச்சிட்டு அங்கே வந்து கற்பூரம் வச்சு அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கார் மூவ் பண்ண முடியும். ஐயர் வச்சு நாங்கள் பூஜை போட்டுட்டு ஃபேமிலியோட கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனமும் பார்த்துட்டு வந்தோம். கோவில்லையும் உங்களுக்கு லெமன் சுற்றி போட்டுட்டு 4 வீலில் மறுபடியும் லெமன் வச்சு கார் உள்ளார வெளியில் எல்லாமே ஐயர் வந்து சந்தன குங்குமம் வச்சு பூஜை போட்டாங்க. இதோட என்னுடைய கார் டெலிவரி vlog முடிஞ்சது. என்னோடய அப்கமிங் வீடியோஸில் என்னுடைய இந்தியா வந்துட்டு நான் போன ஃபேமிலி ட்ரிப்பு அண்ட் தென் ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் என்னுடைய ரெசிபீஸ், என்னுடைய ட்ராவல் vlogs, அண்ட் தென் சிங்கப்பூரில் இருக்க அனைத்து கோவில்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you, bye bye.